அமெரிக்காக்கு ஏன் அமெரிக்கான்னு பேர் வந்துச்சு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா அப்படிங்கிற பேர் வந்து சொல்லப்போனா, அமெரிக்காவ கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா கொலம்பஸ் தான். அப்ப அமெரிக்காவுக்கு வந்து கொலம்பஸ் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கணும். அப்புறம் ஏன் அமெரிக்காவுக்கு வந்து கொலம்பஸ்ன்னு பேர் இல்லாம அமெரிக்கான்னு பேர் இருக்குன்னு என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்திருக்கோமா? அதுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்காவ கண்டுபிடிச்சது என்னமோ கொலம்பஸ் தான். அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 4 முறை கொலம்பஸ் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. அப்படி பயணம் பண்ணியிருந்தாலுமே, அவர் வந்து அந்த அமெரிக்காவ கண்டுபிடிச்சிருந்தாலும், அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, தன்னோட இறப்பு வரையுமே அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, தான் வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன், கிழக்கேசியாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் கண்டுபிடிச்சது ஒரு புதிய வந்து கண்டம் அப்படிங்கிறது அவரோட சாகுற வரையும் அவருக்கு வந்து தெரியாது. அதுக்கப்புறம் பயணம் செஞ்ச அமெரிக்கோ வெஸ்புச்சி அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த இடத்த வந்து இது வந்து ஆசியாவும் கிடையாது, ஐரோப்பாவும் கிடையாது, ஆப்பிரிக்காவும் கிடையாது. இது ஒரு புதிய கண்டம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. புதிய உலகம் அப்படின்னு வந்து அமெரிக்கா வந்து அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1507ல ஜெர்மன் வரைபடவியலாளர் என்ன பண்றாருன்னா, அந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு பேர் வந்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போதைக்கு என்ன பண்றாருன்னா, அந்த பிளேஸ்க்கு வந்து அமெரிக்கோ வெஸ்புச்சியோட நினைவா அமெரிகோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேர் வைக்கிறாரு. அதுதான் கிட்டத்தட்ட மாறி 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 இப்ப அமெரிக்கா அப்படின்னு பேர் உருவாக்க காரணமா இருக்கு.